ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு சிஸ்டர் பள்ளி வராமல் இருக்கிறதுக்கு டிப்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க. நிறைய பேர் வீட்டில் பள்ளி தொந்தரவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் பள்ளி எதுக்காக வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கரப்பாம்பூச்சி சின்ன சின்ன பூச்சிகள்லாம் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு தான் நம்ம வீட்டில் பள்ளி ஜாஸ்தியாக தங்கியிருக்கோங்க. கரப்பாம்பூச்சி சின்ன சின்ன பூச்சிகள் அதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கணும் அப்படின்னா, முக்கியமாக நம்ம வீட்டு கிச்சனை நம்ம க்ளீனாக வச்சுக்கிறது நல்லதுங்க. க்ளீனாக இல்லாத போது தான் நம்ம வீட்டில் கரப்பாம்பூச்சிகள் ஜாஸ்தியாக இருக்குங்க. நம்ம வீட்டில் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கிச்சன் சிங்கில் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தூங்க போயிடுறது நல்லதுங்க. கிச்சன் சிங்கில் பாத்திரத்தை நம்ம அப்படியே போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா, அந்த கிச்சன் சிங்கில் அந்த ஓட்டையில் இருக்கிற அடியில் இருக்கிற அந்த பைப்லைன் வழியாக கரப்பாம்பூச்சி சின்ன சின்ன பூச்சிகள்லாம் நம்ம வீட்டில் ஜாஸ்தியாக வருங்க. அந்த மாதிரி நம்ம வீட்டில் கரப்பாம்பூச்சி சின்ன சின்ன பூச்சிகள்லாம் இருக்கும்போது பள்ளி சொல்லவே வேணாங்க. நம்ம வீட்டில் ரொம்ப ஜாஸ்தியாக நடமாட்டம் இருக்குங்க. ஆல்ரெடி நம்ம வீட்டில் பள்ளி தொந்தரவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா, அதை வீட்டில் இருக்கிற ரெண்டு பொருளை வச்சு கொல்லாமல் எப்படி ஒரே நைட்டில் ஓட ஓட விரட்டுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்த்துக்கலாங்க. நான் கிரவுண்டு காஃபி பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது கூட சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க. இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரும் நல்லா எஃபெக்டிவாக இருக்குங்க. இந்த காஃபி பவுடர் பள்ளிகளுக்கு சுத்தமாக ஆகாதுங்க. இந்த ஸ்மெல்லே அதுக்கு சுத்தமாக பிடிக்காது. அடுத்ததாக இதில் நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேங்க. குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்காதீங்க, தனி மிளகாய்த்தூள் தான் சேர்க்கணும். இதுதான் நல்ல காரமாக இருக்கும். இந்த மிளகாய்த்தூள் பள்ளிகளுக்கு சுத்தமாக ஆகாதுங்க. அதோட ஸ்கின்னுக்கு பயங்கரமாக இரிட்டேட் ஆகும். இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கம் ஒரு பள்ளி கூட பார்க்கவே முடியாதுங்க. எல்லாமே தலைத்தறிக்க ஓடிடும். இப்போ இதை ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க. கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கங்க. ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது. இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. அவ்வளோதான். பள்ளியை கொல்லாமல் நம்ம வீட்டிலேருந்து ஓட ஓட வரடுறதுக்கு ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ரெமெடி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம அப்படியே எடுத்து வைக்க முடியாது இல்லையா? ஸோ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய நியூஸ் பேப்பர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. நியூஸ் பேப்பர் இல்லாத பட்சத்தில் நம்ம வீட்டில் டிஷ்யூ பேப்பர் வச்சுருந்தோம் அப்படின்னா அதை கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை நீங்கள் சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 4 பீஸ் கிடைக்குங்க. உங்கள் வீட்டில் பள்ளி தொந்தரவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது, உங்களுக்கு இதை விட நிறைய வேணும் அப்படின்னா நம்ம சேர்த்துருக்கிற 2 பொருளையுமே நீங்கள் 2 மடங்காக எடுத்து கூட சேர்த்துக்கலாம். டபுளாக நீங்கள் சேர்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 8 பீஸுக்கு கிடைக்குங்க. அதை விடையும் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் கூட எக்ஸ்ட்ரா கூட சேர்த்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது போல் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம பீஸ் போட்டு வச்சுருக்க இந்த நியூஸ் பேப்பரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒன்றா எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் பள்ளி எங்கே ஜாஸ்தியாக நடமாட்டம் இருக்குமோ அங்கெல்லாம் வச்சு விட்டுறலாம். நம்ம வீட்டு கிச்சனில் கிராசரி ஐட்டம்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, பருப்பு மசாலாலாம், அந்த செல்ஃபில் பள்ளி நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ அதில் நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை ஒரு பீஸ் எடுத்து வச்சு விட்டுருங்க. அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் ஸ்டவ் இருக்குது பாருங்கள், அதுக்கு அடியிலையும் பள்ளி நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ அதுக்கு அடியிலையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை ஒன்று எடுத்து வச்சு விட்டுடலாம். இந்த மாதிரி செய்கிறப்ப பள்ளி எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும் உங்கள் வீட்டை விட்டு தலை தெறிக்க ஓடிடுங்க. அடுத்ததாக நம்ம வீட்டில் அவனு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு இதுக்கு அடியிலெல்லாம் பார்த்திங்கன்னா பள்ளி நடமாட்டம்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நான் இந்த அவனுக்கு அடியிலையும் ஒன்று எடுத்து வச்சு விட்றேங்க. இது போல் உங்கள் வீட்டில் எங்கெல்லாம் பள்ளி நடமாட்டம் இருக்குமோ அங்கெல்லாம் வச்சு விட்டுருங்க. இதோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 நாளைக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ உங்கள் வீட்டு பக்கம் ஒரு பள்ளி கூட வராதுங்க. அடுத்ததாக நம்ம வீட்டில் ஜன்னல்லாம் திறந்து வச்சுருக்கோம் அப்படின்னா அது வழியாக நம்ம வீட்டுக்குள்ளே பள்ளிலாம் வருங்க. கிச்சன் ஜன்னல், பாத்ரூம் ஜன்னல் வழியாலாம் பள்ளி ஜாஸ்தியாக நம்ம வீட்டுக்குள்ளே வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு வெளியே கூட இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை ஒன்று எடுத்து வச்சு விட்டுருங்க. அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரூமில் இருக்கிற கபோர்டு, பீரோ இதுக்கு அடியிலலாம் கூட பள்ளி நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ அதுக்கு அடியிலையும் நம்ம எடுத்து வச்சு விட்டுறலாம். இது போல் நீங்கள் உங்கள் வீட்டில் எல்லா இடத்துலையும் வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னாலே உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு பள்ளி கூட பார்க்கவே முடியாதுங்க. எல்லாமே காணாமலே போயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க.
கரப்பாம்பூச்சி தொந்தரவு உங்கள் வீட்டில் அதிகமாக இருக்கா? கவலையே படாதீங்க. நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் 2 பொருளை வச்சு நம்ம வீட்டில் இருந்து எல்லா கரப்பாம்பூச்சியும் அழிச்சிடலாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் கரப்பாம்பூச்சி வராமல் இருக்கிறதுக்கும் ஒரு சில டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேங்க. நம்மள சில பேர் வந்து சமையல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து நைட்டு வந்து அப்படியே நம்ம தூங்க போயிடுவோம். அடுத்த நாள் தான் அடுப்பு க்ளீன் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி பண்ணவே கூடாதுங்க. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5-10 நிமிஷம் நீங்கள் செலவு பண்ணி அடுப்பும் கிச்சன் சிங்க்கும் நீங்கள் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா கரப்பாம்பூச்சி எதுவுமே வராமல் பார்த்துக்கலாங்க. அந்த அடுப்பில் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து ஃபுட்டு வந்து சிந்தி இருக்கிறப்ப அதோட ஸ்மெல்லுக்கே கரப்பாம்பூச்சி வருங்க. அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா கிச்சன் சிங்கில் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து செலவு பண்ணி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லாத்தையும் கழுவி நல்லா கிச்சன் சிங்கை வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு தூங்க போயிடுங்க. இந்த மாதிரி செய்கிறப்பவும் நம்ம வீட்டு பக்கம் கரப்பாம்பூச்சி வராமல் பார்த்துக்கலாங்க. நைட் நேரத்தில் இந்த கிச்சன் சிங்கில் இருக்கிற ஓட்டை இருக்குது பாருங்கள், அடியில் இருக்கிற பைப்லைன் வழியாக கரப்பாம்பூச்சிகள்லாம் வருங்க. அது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி சின்ன பிளாஸ்டிக் கண்டெய்னர், சின்ன கிண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சு அந்த ஓட்டையை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தூங்க போயிடுங்க. இந்த மாதிரி செய்கிறப்ப நம்ம வீட்டுக்குள்ளே கரப்பாம்பூச்சி வராமல் பார்த்துக்கலாங்க. நம்ம வீட்டில் ஏற்கனவே கரப்பாம்பூச்சிகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை வந்து எப்படி எல்லாத்தையும் அழிக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு பவுலில் ஒரு 3/4 அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. நான் வந்து சுடு தண்ணி சேர்க்கலைங்க, சாதாரண தண்ணி சேர்த்திங்கனாலே போதும். இந்த அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க, ஒரு 3/4 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் நம்ம நெஸ்கஃபே காஃபி பவுடர் நான் எடுத்திருக்கேங்க. நீங்கள் வந்து என்ன காஃபி பவுடர் யூஸ் பண்ணுறீங்களோ, இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெஸ்கஃபே, ப்ரூ, நரசூஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த காஃபி பவுடரில் நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்க்கணும்லாம் அவசியமே இல்லைங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை வந்து ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த காஃபி பவுடர் வந்து தண்ணியில் நல்லா கரைஞ்சி வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க. இந்த காஃபி பவுடரோட ஸ்மெல்லுக்கே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற அந்த கரப்பாம்பூச்சிகள் எல்லாமே வந்து இந்த தண்ணிக்குள்ளே மூழ்கிட்டு இறந்து போயிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம இதில் தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா, அதுதான் சேர்க்க போகிறோம். நான் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் எண்ணெயை வந்து உள்ளுக்குள்ளே நம்ம சேர்க்க போகிறதில்ல, கையில் லைட்டாக தொட்டுட்டு இந்த மாதிரி அந்த மேலே வந்து அந்த பவுலுக்கு மேலே இது போல் நல்லா தடவி விட்டுருங்க. 3/4 அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மேலே கொஞ்சம் கேப் இருக்கும் இல்லையா, அதில் இந்த மாதிரி ஃபுல்லாக தேங்காய் எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தடவி விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த தேங்காய் எண்ணெயோட ஸ்மெல்லுக்கு, காஃபி பவுடரோட ஸ்மெல்லுக்கு கரப்பாம்பூச்சி எல்லாமே இதுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டு இறந்து போயிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க. ஒரே நைட்டில் நம்ம வீட்டில் இருக்கிற கரப்பாம்பூச்சி எல்லாமே இதுக்குள்ளே வந்து அழிஞ்சிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து எங்கே வந்து கரப்பாம்பூச்சி ஜாஸ்தியாக இருக்குமோ, முக்கியமாக கிச்சன் சிங்க் இருக்குது பாருங்கள், அதுக்கு அடியில் கூட நீங்கள் வந்து வைக்கலாங்க. அந்த மாதிரி வைக்கிறப்ப நமக்கு வந்து அந்த கரப்பாம்பூச்சி எல்லாமே உள்ளுக்குள்ளே வந்து மாட்டிட்டு இறந்துரும். சூப்பரான எஃபெக்டிவான ரெமெடி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நைட் நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிங்கனாலே போதுங்க. குட்டி கரப்பாம்பூச்சி, பெரிய கரப்பாம்பூச்சி, எல்லா கரப்பாம்பூச்சியுமே இதுக்குள்ளே வந்து மூழ்கிட்டு இறந்து போயிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.